மன்னரே மிரண்டு போயிருக்கிறாரு. இப்படிலாம் நீங்க பண்ணுவீங்களா அப்படின்னு. ஏன்னா அந்த லேடி வந்து இவங்களோட பழகி, அதுவும் தலைமை பௌத்த துறவியெல்லாம் மிரட்டி, உன் குழந்தை என் வயிற்றுல வளருது, வெளியே சொன்னேன்னா நீ அவுட்டு அப்படின்னு. சராசரியா ஒரு குடும்ப ஆணை போய் உன் பொண்டாட்டிகிட்ட சொல்லவா, நீ என் கூட இருந்த வீடியோ இருக்கு, நீ கட்டி பிடிச்ச மாதிரி வீடியோ இருக்கு அப்படின்னாலே இவங்க பயந்துருவாங்க. சரி சரி ஒரு 50,000 அனுப்ப பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறது வழக்கமா நடக்கிறது. நம்ம தமிழ் சினிமாக்கள்ல இருந்து நிறைய அதுக்கான டெக்னிக்கை சொல்லி தந்திருக்கு எப்படி ஏமாத்தணும்னு. இவர் புத்த துறவி, அந்த நேமே போயிடும். அப்ப அவர் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு, நான் புத்த துறவியே அல்லன்னு புத்த துறவை வந்து துறந்துட்டு போயிருக்காரு. புத்த துறவியாக இருந்த அந்த பணியில இருந்து நான் ரிசைன் பண்ணிக்கிறேன், என் பதவியை ராஜினாமா செய்யறேன்னு போயிருக்காரு. உடனே மக்களுக்கு வந்து உடனே சந்தேகமாயிடுச்சு. மக்களுக்கு, அங்குள்ள விசாரணை அமைப்புக்கு, மன்னர்களுக்கு, அரண்மனைக்கு எல்லாம் என்னடா இது, புத்த மத துறவிங்கிறது எவ்வளவு உயர்வான பகுதி, அதுல இருந்து ஏன் தப்பிச்சு போறாரு இந்த ஆளு அப்படின்னு இந்த விசாரணையை லைட்டா உள்ள பூந்து 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 விசாரிச்சா மிஸ் கோல்ஃப் அப்படிங்கிற ஒரு லேடிட்ட போய் நிக்குது. அந்த லேடி இவர்கிட்ட என்ன சொல்லியிருக்குன்னா, என் வயிற்றுல உன் குழந்தை வளருது. உண்மையிலே பாவம் அந்த புத்த மத துறவியோட குழந்தை அந்த அம்மா வயிற்றுல இல்ல. இருந்தாலும் இவங்கெல்லாம் ஒரு செல்வாக்கால இருக்காங்க. அந்த பொண்ணு மிரட்டிருச்சு, உன் குழந்தை இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா, ஒரு துறவிக்கு குழந்தை பிறக்கிறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா, ஒரு துறவி செக்ஸ் வைக்கிறது எவ்வளவு பெரிய பாவம், இதெல்லாம் நீங்க சொல்லி தானடா ஊரை ஏமாத்துறீங்க, இப்ப நீ மாட்டின மவனை சிக்குன, இது மன்னராட்சி, மன்னர் என்ன தண்டனை தருவார் என்னன்னே தெரியாதுன்னு ஒரு பொது அவமானம், பேர் கெட்டு போயிருச்சுங்கனால நம்ம விலகி ஓடிடுவோன்னு தப்பிச்சு ஓடி இருக்காரு.